என் அன்பு கேடிஎம் திரு வாக்காளர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பாட கேடிஎம் திரு வாக்காளர் பெருமக்களே, கண்ணியமிக்க திரு, உண்மையான திரு, போராட்டம் குணம் கொண்ட திரு, அப்படிப்பட்ட இந்த திரு இத்தனை கால வரலாற்றிலே தமிழக சட்டசபையிலே சட்டமன்ற தேர்தலிலே எத்தனையோ அரசியலை களம் கண்ட பொழுது தமிழகத்திற்கே சவால் விடுகின்ற வகையில் எங்களது சுயேட்சை அணி செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் இறைவனுடைய நாட்டம். அன்பானவர்களே, ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் ஏன் இந்த இடத்திற்கு களம் காணுகின்றோம்? கடந்த 25-26 வருடங்களாக இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வரக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுவரை என்ன செய்தார், இனிமேலும் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். ஆனா காயல் மண்ணின் மைந்தர்கள் சொல்லுகிறார், அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்ன செய்யாட்டாலும் என்ன, பாயாசம் வந்துடும், அதனால அவனுக்கு நீ ஓட்ட போடும். எப்படி பாயாசம் வந்துவிடும், அதனால அனிதாக்கு நீ ஓட்ட போடும். அன்பானவர்களே, பாயாசம் ஏன் வர வேண்டும்? பாயாசம் எப்படி வரும்? பாயாசம் ஒரு காலமும் வராது. பாயாசம் ஒரு காலமும் வராது. அன்பானவர்களே, பாயாசம் என்றால் நீங்கள் பயந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே இன்று நான் இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய இந்த தற்போதைய ஆளும் கட்சியிடத்திலே நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, உண்மையிலேயே நீங்கள் இஸ்லாமியரின் பாதுகாவலனா? இஸ்லாமியர்களை, சிறைவாசிகளை இன்று வரை விடுதலை செய்யவில்லை. மேலும் நான் சொல்லுகின்றேன், இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொன்ன முதல் கட்சி எது உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொன்ன ஒரே கட்சி, இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1999 மார்ச் 23ஆம் தேதி அமைச்சர் ஆலடி அருணா தலைமையிலே நடந்த சட்டமன்ற, அதாவது சட்டசபையிலே பேசப்பட்ட பேச்சிலே 5 இடங்களை இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று பதித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகமா உங்களுக்கு பாதுகாவலாக இருக்க போகிறது? அது மட்டுமில்லை, அதே தினத்தில் அவை குறிப்பேடிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் ஒரு தீவிரவாத கட்சி தான் என்று பதிவு செய்த பொழுது வெட்கமே இல்லாமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தற்போது அதே கட்சியுடைய கூட்டணி இருக்கிறதே, நீங்கள் முஸ்லிமுக்காக வந்தீர்களே, அல்லாஹ் நம்பி வந்தீர்களா, கட்சியை நம்பி வந்தீர்களா? உங்களில் பாதுகாவலன் யார்? உங்களில் பாதுகாவலன் யார்? அல்லாஹ்வா அல்லது கட்சியா? இந்த ஆலிம்களே பள்ளிவாசலில் இருந்து கட்சிகளுக்கு ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டீர்களே. படம் நிறைந்த தனவான்களே, நீங்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வாசிக்கக்கூடிய நிலையில் ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்கள். இன்று பேசிய ஆலிம்கள் எத்தனை முறை உங்களை பற்றியெல்லாம் பேசியிருப்பார்கள் வருத்தப்பட்டு. ஆலிமனை சுயமாக சிந்திக்க விடுங்கள், இந்த துனியா பெருசாக வளர்ந்து விடும். மெம்பர் படிகளை அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியை, அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடிய உதவியை கட்சிகள் இடத்தில் கேட்டு வருகிறீர்கள், இது நியாயமா? அன்பர்களே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது பாதுகாவலன் இறைவன் தான் தவிர வேற யாருமே கிடையாது. நாங்கள் களம் கண்ட ஒரே விஷயம், எங்களுடைய காயல்பட்டினத்தில் இருந்து ஒரு இஸ்லாமியனை இழந்து வந்திருக்கின்றான். காயல்பட்டினத்திலிருந்து இப்படி ஒரு இஸ்லாமியனை இழந்து வந்திருக்கின்றான். தமிழகம் முழுவதும் தெரியப்பட வேண்டும், பட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வலு நிச்சயமாக 23ஆம் தேதி குத்தக்கூடிய 10ஆம் நம்பர் கரும்பலகை சின்னத்தில் குத்தக்கூடிய அந்த வாக்கு மே 4ஆம் தேதி எங்களுடைய வெயிட்டேஜ் தெரியும். அதுவும் எது நடந்தாலும் இறைவனுடைய நாட்டம். நம்மை ஆள வைப்பதும் இறைவன் தான், வீழ வைப்பதும் இறைவன் தான். என் அன்பானவர்களே, எனக்கு பதியுகின்ற வாக்கு கட்டாயம் வீணாகாது, விதையாக மாறும். எனக்கு பதிகின்ற வாக்கு இஸ்லாமியனுக்கு எதிராக மாறாது என்பதை கூறிக்கொண்டு, அன்பர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை 10வது நம்பர் கரும்பலகை சின்னத்தில் தாரீர் என கேட்டவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.